தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ரொபினா ரூத் ஜேனை ஆதரித்து அக்கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளாத்திகுளம் பேருந்து நிலையம் முன்பு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொலை பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப சிங்கத்துக்கு மத பெருமைக்கு போய் வழக்கு போது வழக்குக்கு தீர்ப்பு வருது. அந்த சிங்கங்களுக்கு பெயரை மாற்றுங்கள், இனிமேல் அப்படி பெயர் வைக்காதீர்கள். அப்படி உலக நாடுகள் நம்மளை எப்படி பார்க்கும்? பூரா பயிலும் பைத்தியமா இருப்பானோ? உண்மையிலே நம்ம அந்த கூட்டத்தில் சிக்கிக்கிட்டதுக்கு வெக்கப்படணும். ஹிட்லர் இப்படிதான் ஜெர்மனியில் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வர்றாருன்ட்டான். அந்த பைத்தியங்களை பார்வையிட வர்றாருன்னா அங்கே இருக்கிற அந்த மருத்துவர்கள்லாம் இந்த பைத்தியங்களுக்கு ஹிட்லர் வரும்போது எந்திரிச்சு நின்று எல்லாரும் வணக்கம் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கான். எல்லாரும் எந்திரிச்சு வணக்கம் வச்சிருக்கான். ஹிட்லர் வந்தோடனே சல்யூட் அப்படின்னு சல்யூட் வச்சிருக்கான். ஒரு பைத்தியம் உட்காந்துட்டே இருந்திருக்கான். அப்படியே ஹிட்லர் கோமா போய் எல்லாரும் வணக்கம் வைக்கும்போது நீ ஏன் எந்திரிச்சு எனக்கு வணக்கம் வைக்கல? சொன்னா கேளியா, நான் உண்மையிலே பைத்தியம் இல்லையா? அப்படி இந்த ஒட்டுமொத்த பைத்தியக்கார கூட்டத்தில் நாம சிக்கிக்கிட்டோம். எதுக்கு பணம் செல்லாது நீங்க? அப்ப 2000 செல்லும் நீங்க. இப்ப 2000 செல்லாதுங்கிறீங்க. இந்த நாட்டாம படத்துல தான் வரும், தீர்ப்பை மாற்றி சொல்ல செல்லாது செல்லாது அப்படின்ற மாதிரி. இவங்களை மாதிரி ஒரு கொடுமைக்காரங்களை நீங்க உலக வரலாற்றை சந்திக்க முடியாது. குஜராத்தில் இவர் ஆண்ட ஆட்சியில, நம்ம ஐயா மோடி அவர்கள் ஆட்சி செய்த மாநிலத்தில் ட்ரம்ப் வரும்போதுங்க குடிசைகள் இருக்குதுங்க. குடிசைகளை மறைக்க 7 அடியில மதில் சுவர் கட்டினாருங்க. நான் மட்டும்தான் சொன்னேன், இந்த 7 அடிக்கு மதில் சுவரை கட்டுற செங்கலை வச்சு அவனுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம், நீங்க எதுக்கு குடிசையா வச்சிருக்கீங்கன்ட்டு. இதுதாங்க இவங்க டெவலப்பு. தாய்க்கு உடம்புக்கு முடியலங்க, தாய்க்கு உடம்புக்கு முடியல. ஒரு மகன் ஒரு தோள்பட்டையிலையும் இன்னொரு மகன் இன்னொரு தோள்பட்டையிலையும் ஒரு கட்டையை வச்சு நடுவால தொட்டியை கட்டி தூக்கிட்டு போறாங்க மருத்துவமனைக்கு 3 கிலோமீட்டர். ஒரு அவசர ஊர்தி இல்லைங்க. இறந்து போயிட்டாங்க மனைவி. தூக்கி வீட்டுக்கு கொண்டு போக காசு கொடுக்க ஆம்புலன்ஸ் காசு இல்லைங்க. ஆம்புலன்ஸ் வரமாட்டேங்குது. ஆம்புலன்ஸும் இல்லை. என்ன பண்ணுறது? சைக்கிள் பார் இருக்குல்ல, அதில் கட்டி தூக்கிட்டு போயிடான். இதெல்லாம் வளர்ச்சியில் வருது. இதெல்லாம் வளர்ச்சியில் வந்துடுது. இங்கே வளர்ச்சி எப்படி கட்டமைக்கப்படுதில்லை என் உடன் வந்தார்களே? நீங்கள் பட்டினி கிடந்து செத்து போனீங்கன்னா உங்களை கட்டையில் எரிக்காமல் கரண்ட்டில் எரிப்பார்கள்ல, கரண்ட்டில் எரிப்பது வளர்ச்சி. இது டெவலப். பிச்சைக்காரன் இருக்கான்ல, பிச்சைக்காரன் கையேந்தி இப்படி பிச்சை கேட்டது போக இப்போலாம் கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துருச்சுல. கேஷ்லெஸ் எக்கனாமி, கேஷ்லெஸ் பணமில்லா பரிவர்த்தனை, அதெல்லாம் வளர்ச்சியில் வருது. டெல்லியில் ஒரு அம்மா போய்கிட்டு இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் சாலையில் நிறுத்தம் வருது இல்லை, அந்த நிறுத்தல் சிக்னலில் நிற்கிது அந்த அம்மா. இவன் போய் அப்படி தட்டுறான். பிச்சைக்காரன் ஒரு பை போட்டிருக்கான், கண்ணாடி இறக்குது அந்த அம்மா. அவன் கை ஹிந்தியில் கேட்குறான், எனக்கு ஏதாவது காசு கொடு, பிச்சை கொடு அப்படின்னு. அந்த அம்மா கேஷ் நகைங்குது, ஒன்லி கார்டு அப்படிங்குது. அவன் பையிலிருந்து ஒரு சோப் மிஷின் எடுக்கிறான். அந்த மிஷினில் நீ அட்டையை கிழிச்சு விடுன்றான். எப்படி இருக்கு பாரு. பிச்சைக்காரன் சுவைப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டான். இதை வளர்ச்சி என்று இந்த அரசு கட்டமைக்குது. இந்த நாடு ஐயா மோடியுடைய அரசு. உங்க பிள்ளை நான் தான் கேட்டேன், பிச்சைக்காரன் சுவைப்பு மிஷின் வச்சு எடுக்கிறதல்ல பிச்சைக்காரன் பிச்சை வளர்ச்சி. பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்குவதுதான் வளர்ச்சி. என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தாய்மார்களே, தந்தையர்களே, என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, ஒன்றை கவனிங்கள். பாலுக்கலாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்றான் புரட்சியாளன் பகத்சிங் அவர்கள். 22 வயதிலே இந்த மண்ணின் விடுதலைக்காக மரண கயிற்றை வீரத்தோடு முத்தமிட்ட மகன் பகத்சிங். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அந்த புரட்சியாளனை வாசித்து நேசித்து சுவாசித்து வாழ வேண்டும். 22 வயசில் உங்கள் எண்ணம் எப்படி இருக்கும்? 22 வயசில் தேச விடுதலை என்ற புனித கனவோடு தன் மூச்சுக்காற்றை நிறுத்தி கொண்டவன். 11 வயதில் காணாமல் போய்விடுகிறான் என் அன்பு உடன் பிறந்தார்களே. ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்தில் கூட படித்த நண்பர்களிடத்தில் பயிற்றுவித்த ஆசிரியர்களிடத்தெல்லாம் பெற்றோர்கள் அவன் உடன் பிறந்தவர்கள் அழைத்து பேசுகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.